P4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். மஞ்சுமால் பாய்ஸ் திரைப்படம் வந்து வெளியாகி ஒரு 10 நாள் ஆச்சு. தமிழ்நாட்டில் பெரிய புயல் அதை பற்றி ஓடிட்டு நானும் அந்த படம் நிறுத்தி தான் பார்த்தேன். பட் இருந்தாலுமே 10 நாள் ஆகி கூட தியேட்டரில் ரசிகர்கள் ஆரவாரன்றது மிகப்பெரிய அளவில் இருக்குது. உண்மையிலே ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கு. அந்த குழுவுக்கு ஒரு பாராட்டுக்கள். அதை தாண்டி இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி அடையிருக்கு. அந்த கதையோட யதார்த்தம் அப்படிங்கிறத தாண்டி குணா குகை, அந்த குணா கண்மணிங்கிற பாடல் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அந்த வார்த்தை தான் அந்த படத்துக்கு பெரிய ஹைலைட்டு. இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் வந்து அந்த படம் வந்து இந்த ஆங்கில படத்தோட காப்பி, குணா படம் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி 35 வருஷம் ஆச்சு. 35 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த படம் வந்து அந்த படத்தோட காப்பி, இந்த படத்தோட சாயல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது இருக்கட்டும். சினிமாங்கிறது பார்த்தீங்கன்னா காதல்ங்கிறது எல்லா காலத்தில் இருக்கும், பழிவாங்கல் எல்லா காலத்தில் இருக்கும், உறவுகள் முறை எல்லா காலத்தில் இருக்கும். ஆனால் காலத்துக்கு காலம் மாறும். சினிமாவில் காதல், குடும்பம், உறவு, பாசம் இதெல்லாம் இல்லாமல் படம் எடுக்க முடியாது. எல்லா படத்தில் இது 100 படத்துக்கு 90 படத்தில் இதெல்லாம் இல்லாமல் படம் எடுக்க முடியாது. இது இருக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலும் இதை வந்து நம்ம அதோட ஸ்டைல் இதோட ஸ்டைல்னு பார்த்தா இப்போ எல்லா படத்தையும் அந்த குறை சொல்லிக்கிட்டே நம்ம போயிட்டே இருக்கணும். பட் இருந்தாலும் இந்த படத்தோட வெற்றிக்கு இந்த குணா அப்படிங்கிற ஒரு விஷயம் அதான் மையக்கரு. குணா படம் தான் இந்த படத்துக்கு மையக்கரு. ஏன்னா படம் ஃபுல்லாக குணா கோயிலில் ட்ராவல் ஆகுது. அந்த குணா பாடல் தான் ரசிகர்கள் அந்த குணா பாடல் காமிச்சோன்னா தியேட்டரில் எவ்வளோ ரசிகர்கள் விசில் அடித்து ஆரவாரம் பண்ணி பார்த்தாங்க. அப்படிங்கும்போது வெற்றிக்காக தான் அடிப்படை காரணம் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் இது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா இயக்குநர்கள், தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள், தமிழ் சினிமா நடிகர்களில் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி படம் எடுக்க இவங்களை பார்த்து கற்றுங்க அப்படிங்கும்போது அது ஒரு சின்ன நமக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா குணா படத்தோட மையக்கருது அந்த படத்தோட ஃபுல்லாக ட்ராவலுங்கிறது ஏன் யோசிக்கலாம்? ஒரு தமிழ் படத்தை பார்த்தாலும் அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஏன் தோணலை அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வி எனக்குள்ளே எழுது. இதை தாண்டி எல்லா மொழியிலுமே நிறைய மக்கள் ஏற்றுக்கொள்ளாத படங்களும் இருக்கும், மக்கள் ஏற்றுக்கொண்ட படங்களும் இருக்கும். அதை தாண்டி வெற்றி பெற்ற படத்தை பெருசாக பேசுவாங்க. இது வந்து நடைமுறை உண்மைதான். இதே சென்னையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தில்வாலே துல்கானியா லேக் ஜங்கே, ஹம் ஆப்கே கோன், ஷாஜன், தேஜாப், ராம் லகன், ஹயாமத் எத்தனையோ படங்கள் வந்து மொழியை கடந்து பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அதே மாதிரி தெலுங்கு படம் மரச்சரித்ரா, எத்தனையோ தெலுங்கு படங்கள் வெற்றி பெற்றிருக்கு, கன்னட படம் வெற்றி பெற்றிருக்கு, மலையாள படங்கள் வெற்றி பெற்றிருக்கு. இதெல்லாம் வெற்றி பெற்ற படங்களை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். தெலுங்குல இப்போ கூட RRR, புஷ்பா அப்படி நம்ம பெரிய கொண்டாடணும். அதே மாதிரி கன்னடத்திலிருந்து வந்த KGF, காந்தாரா இந்த படங்களை பெரிய கொண்டாடணும். அப்போ இது கலையை வந்து மொழிக்கு அப்பாற்பட்டு நல்ல படத்தை ஜனங்க என்னைக்கு வரவேற்பாங்க அப்படிங்கிறதா நடைமுறை உண்மை. இதே மலையாளத்தில் எத்தனையோ படங்கள் சரியா போகாத படங்கள் இருந்தால் கூட அது நமக்கு தெரிய வரல. ஆனால் இந்த மஞ்சுமால் பாய்ஸ் பெரிய ஹிட்டுங்கன்னே அதை எல்லாரும் பற்றி பேசுறாங்க. அதே மாதிரி தமிழில் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. குயிக்கோ, நாடு, காடப்புறா கலைக்குள்ளே எத்தனையோ நல்ல படங்கள் வந்துச்சு. அது நம்ம சரியா போகல அப்படிங்கிறத அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சா பார்க்கலாம். ஆனால் அதுக்காண்டி தமிழ் சினிமாவும் தரத்துல குறைஞ்சில்ல, நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிறதா நடைமுறை உண்மை. அதை பார்த்து அதை என்ன தீர்வு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒழிஞ்சு தமிழ் இயக்குநர்கள், தமிழ் தயாரிப்பாளர்கள் இந்த படத்தை பார்த்து உங்களை மாத்திக்கிங்க, உங்களுக்கு ஆப்பு அப்படி சொல்றத நம்ம தவிர்க்கணுங்கிறது ஒரு சினிமா ரசிகனா என்னோட தாழ்மையான வேண்டுகள். மஞ்சுமாய்ஸ் படம் நல்ல வெற்றி படமா வந்திருக்கு. அதுக்கு அடிப்படை காரணம் அந்த குணா குகை, குணா பாடல்ல. அதைத்தான் நம்ம ஒத்துக்கணும். தமிழ் படத்தை பார்த்து தான் ஒரு மலையாள படம் இப்படி சிறப்பா எடுத்துருங்க அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். நம்ம தமிழ் சினிமாவை நம்ம குறைச்சு மதிப்பிட வேணாம். ஏன்னா தமிழ் சினிமா உலக தரத்துக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த டைரக்டர் வந்து என்ன சொல்றாரு, நான் அந்த விஜய் படம் ரிலீஸ் ஆனா திருவனந்தபுரமே டிராபிக் ஆகுது அப்படின்னா அந்நியன் படம் மாதிரி, ஒரு பேட்டை படம் மாதிரி, ஒரு ஹேராம் படம் மாதிரி நாங்கள் மலையாளத்தில் தயாரிக்க முடியாது, நாங்கள் முடிஞ்சது எங்கள் லெவல் இதுதான் அப்படிங்கிறத அந்த இயக்குனரை சொல்லியிருக்காங்க. அவரே சொல்லும்போது நம்ம ஏன் அவங்கள தமிழ் சினிமா நம்மளே குறைச்சி மதிப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு சினிமா ரசிகனா என்னோட வேண்டுகோள். எல்லா மொழி படங்கள்லையுமே இதுதான் வெற்றி பெறும் அப்படிங்கிறத நம்ம தீர்மானமாக சொல்ல முடியாது. ஏன்னா பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் வெற்றி அடைஞ்சதில்லை. மிக குறைவான பட்ஜெட்டில் படங்கள் தரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம், அது அவசியம் இல்லை. ஆனால் ஜனங்களை கவரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்கும். இதை பிடிக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம எடுக்கிறோம். சில நேரத்தில் அது ஜனங்க வரவேற்க மாட்டேன்றாங்க. இதை வரவேற்பாங்க நினச்சி எடுக்கிறோம், இது வரவேற்க மாட்டாங்க, ஏதோ நம்ம கடமைக்கு எடுக்கிறோம் எடுப்பாங்க, அது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்துடும். இப்போ மஞ்சுமால் பாய்ஸ் கூட வந்து அவங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்டில் சின்ன எடுத்தாங்க. ஆனால் மக்கள் இவ்வளோ பெரிய வரவேற்பை கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் கூடுதல் பொறுப்பு, இனி நம்ம இன்னும் நல்லா எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு அவருக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தை பார்க்க எல்லாத்துக்கும் இது நல்ல ஒரு கான்செப்டாக்கி நம்மளை இப்படி எடுக்கலாமே அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் இது வரவேற்கப்படுமா அப்படிங்கிறது படத்தோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது மக்கள்ங்கிற ஒரு எஜமானர்கள் தான் அதை தீர்மானிக்கிறாங்க. ஆனால் இது வெற்றி பெறும் வெற்றி பெறாதுங்கிறது நம்ம கணிக்க முடியாது, அது மக்கள் கையில தான் இருக்கு. பொதுவாக அலையெழுவதிலேன்னு ஒரு படம் வந்ததுக்கப்புறம் அதை தொடர்ந்து பயணங்கள் முடிவதில்லை, கோபுரங்கள் சாய்வதில்லை, அப்போ தில்லை தில்லைங்கிற வார்த்தை அது தமிழ் சினிமாவில் தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. பூவே உனக்காக, பூவுக்குள் பூகும்பம், பூ ஒன்று படம் வந்தோம்னா தொடர்ந்து பூன்னு அந்த பூவை நாரடிக்கிற வரைக்கும் அந்த பூவை பற்றி படம் வச்சுக்கிட்டே வந்தாங்க. இது மாதிரி சினிமாவில் வந்து சென்டிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா வரும். அப்படிங்கிறத தாண்டி நம்ம நல்ல கதை,
யதார்த்த மீறல் இல்லாம அப்படிங்கிற விஷயத்த ஒவ்வொரு இயக்குனரும் ஒவ்வொரு தயாரிப்பாளரும் கவனத்தில் எடுத்து அதை செஞ்சாங்கன்னா இன்னும் தமிழ் சினிமா நல்ல தடுத்து போகும். தரமான படங்கள் இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு ஆகணும் அப்படிங்கிறது ஒரு சினிமா ரசிகனா என்னோட வேண்டுகள். அதாவது ஆங்கில படங்களுக்கு என்னென்ன தமிழ் படங்கள் தயாரிச்சிட்டு இருக்காங்க, சண்டை காட்சியிலேருந்து பிரம்மாண்டங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சன உண்மை. ஆனால் நம்ம தமிழ் சினிமாவை நம்ம குறைச்சி மதிப்பிட வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். இதை தாண்டி தமிழ் சினிமா நல்ல பாதையில் போயிட்டு இருக்கு. அதாவது ஒவ்வொரு வருஷத்துலையும் வர்ற படங்களில் வெற்றியோட எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் தரத்தில் உயர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. மேலும் மேலும் உயரும்.